செந்தில்குமார் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. ப்ரோ ஐக்கூ 12 16 GB, அதாவது 16 GB 512 GB ஐக்கூ ஸ்டோரில் மொபைல் ப்ரைஸ் 38K அந்த ரேட்டுக்கு வாங்கலாமா, மொபைல் வாங்கலாமா, இல்லை ஐக்கூடைய நியோ 10 வாங்கலாமா, இதில் எந்த ஃபோன் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. இந்த ரெண்டு ஃபோனை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கூ 12 பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அதில் யூஸ் பண்ணியிருக்க சிப் வந்து பார்த்தீங்கன்னா 8 Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 8S Gen 4 விட இன்னும் பிரைம் கோர்ஸோடைய கிளாக் ஸ்பீட் அதிகம், அதே மாதிரி எஃபிஷியன்சி ஸ்கோரும் வந்து அதிகம். அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஐக்கூடைய 12 வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேமராலையும் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். பின்னாடி இருக்க ட்ரிபிள் கேமரா செட்டப்பும் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங்ஃபுல்லாக இருக்குது. பிரைமரி 50 MP, அப்புறமா ஒரு 64 MP ஒரு பெரிஸ்கோபிக் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா வைடு செல்ஃபி மட்டும் தான் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அந்த 16 MP செல்ஃபியில் நம்மளால் 4K எடுக்க முடியாது, 1080p வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும். 5000 mAh பேட்டரி வந்து இருந்துரும். 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், இது எல்லாமே இருந்துரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான ஃபீலை வந்து கொடுத்துரும். ஏன்னா பில்டு குவாலிட்டி வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக்கு, அதுக்கப்புறம் அலுமினியம் ஃப்ரேம்லாம் இருக்கனால உங்களுக்கு இன்னும் ப்ரீமியமான ஃபீல் வந்து கிடச்சிரும். அப்போது ஐக்கூ நியோ 10 வேணவே வேணாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐக்கூடைய நியோ 10க்கு இருக்கிற ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் கம்பேர் டு இந்த ஐக்கூடைய 12 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஐக்கூடைய நியோ 10க்கு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7000 mAhக்கான பேட்டரி, அதுக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா 4Kல வீடியோ எடுத்துக்க முடியும். இந்த ரெண்டுத்தை தவிர்த்துட்டு மிச்சம் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், கேமரா ஆகட்டும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே ஐக்கூடைய 12 வந்து கண்டிப்பாக வந்து அவுட் பர்ஃபார்ம் வந்து பண்ணி செமையாக லீடு வந்து பண்ணிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ரைஸிங்கில் கூட சொல்லலாம். ஏன்னா ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 16 512 GB இது 38,000 வந்து இருக்குது. இதுக்கு அடுத்தது கார்டு ஆஃபர்லாம் போட்டோம்னா இன்னொரு 1000 ரூபாய் கம்மியாகும்னு வச்சுக்கோங்களேன் ஐக்கூடைய ஸ்டோரில். இதே நம்ம கார்டு ஆஃபர்லாம் போட்டு தான் நம்மளால 40,000 வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும் ஐக்கூடைய நியோ 10. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஐக்கூ 12 வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கான மேஜர் அப்டேட், அப்புறமா 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஐக்கூடைய நியோ 10க்கு 4 இயர்ஸ் கொடுக்கல, 3 இயர்ஸ்க்கான இதுவும் தான் கொடுத்துருக்கனால அப்டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் வந்து இல்லை. இது வந்து ஆண்ட்ராய்ட் 15 இருக்குது, இதுவும் ஆண்ட்ராய்ட் 15 இருக்குது. நெக்ஸ்ட் 3 வருஷத்துக்கு ரெண்டு ஃபோனுக்குமே வந்து அப்டேட் சப்போர்ட் இருக்குது. அப்படின்றனால அப்டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போ உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸு கேமராவும் வேணும் அது கூடவே அப்படின்ற போது நான் ஐக்கூ நியோ 10 அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கூ 12 அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணும்போது ஐக்கூ 12 இன்னும் கொஞ்சம் பெட்டர் சாய்ஸாக வந்து எனக்கு வந்து தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.